சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி மக்களவையில் இன்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை கூட்டியது ஏன் என்றும் 2023ஆம் ஆண்டு மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அமலுக்கு வந்ததாக அறிவித்த பிறகு எதற்கு புதிய மசோதா என்ற கேள்வி எழுப்பி கூட்டாட்சியின் குரலை நெரிக்கும் வகையில் தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளதாகவும், தொகுதி மறுவரையறை அரசியல் சட்டத்திருத்த மசோதா ஜனநாயகத்திற்கு விரோதமானது, இதன் மூலம் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் ஆகிய 3 தொகுதிகளில் ராகுல் நாளை பிரச்சாரம் செய்கிறார். நாளை காலை 11:10 மணிக்கு டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வரும் ராகுல் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி செல்கிறார். பொன்னேரி பிரச்சார கூட்டத்தில் பேசும் ராகுல் அதன் பின் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் சென்னை விமான நிலையம் வரும் அவர் பகல் 2:45 மணிக்கு சிறப்பு விமானம் மூலம் திருச்சி வருகிறார். திருச்சி விமான நிலையத்தில் காங்கிரஸ் பிரமுகர்களின் வாழ்த்துக்களை வரவேற்பை பெற்ற பின்பு தனி ஹெலிகாப்டர் மூலம் துறையூர் செல்கிறார். திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டரில் துறையூர் சென்று பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு மீண்டும் ஹெலிகாப்டரில் திருச்சி திரும்பி அங்கிருந்து டெல்லி செல்கிறார். ராகுல் பிரச்சாரம் செய்யும் 3 தொகுதிகளுமே காங்கிரஸ் போட்டியிடுபவை. இங்கு நடைபெறும் கூட்டங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டும் ஓட்டு சேகரிப்பாரா அல்லது திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரித்து ராகுல் பிரச்சாரம் செய்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் தமிழக தேர்தல் பிரச்சார களத்தில் முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து ராகுல் எப்போது பிரச்சாரம் செய்வார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் ராகுல் காந்தி சாலை பேரணி செல்லவும் திட்டமிட்டுள்ளார். இதனையடுத்து ராகுல் காந்தி வரவிருக்கும் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்காக அங்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் அமைக்கப்படும் இறங்கு தளம், அங்கிருந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள திடல் வரை செல்லும் சாலை, பிரச்சார திடல் ஆகிய பகுதிகளை தேசிய பாதுகாப்பு படையினரும் திருச்சி மாவட்ட காவல்துறையினரும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வேட்பாளர் ரவி மனோகரனை ஆதரித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டார். திமுக கூட்டணி சார்பில் சிபிஐஎம் கட்சியை சார்ந்த என் பாண்டி இத்தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த சூழலில்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்தும் திமுக குறித்தும் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அண்ணாமலை பேசுகையில், ஓராண்டுக்கு 200 கோடி வருமானம் வரும் கோயில் 1500 கோடி சொத்துக்கள் இருந்தும் பழனி இன்று குப்பை மேடாக உள்ளது எனவும், பழனியை நாசமாக்கிய திமுக கம்யூனிஸ்டுகளின் மரியாதை போய்விட்டது எனவும் பழனியில் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்கும் வெயிலையும் கடந்து தகதகவென தகிக்கின்றது. அந்த வகையில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக ப. குமார் போட்டியிடுகின்றார். அவருக்கு ஆதரவாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். அப்போது உதயநிதி, அன்பில் மகேஷ் ஒன்றாக தோல்வியை சந்திப்பார்கள் என திருச்சி பரப்புரையில் அண்ணாமலை பேசியுள்ளார். சின்னத்திரை மற்றும் பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர் தாமரை செல்வி. குறிப்பாக சின்ன மருமகள் சீரியல் வழியாக இல்லத்தரசிகளின் கவனத்தை பெற்ற இவர் பிக்பாஸ் தமிழ் சீசன் 5இல் போட்டியாளராக பங்கேற்று மேலும் பிரபலமானார். சமீபத்தில் தனது சக நடிகையான ஸ்வேதாவின் கணவர் மீது நகை மோசடி புகார்களை கூறி வீடியோ வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் தாமரை செல்வி தற்போது அரசியல் களத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளார். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்துள்ள அவர் கட்சியின் துண்டை தோளில் அணிந்திருக்கும் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து தனது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் வெடித்துள்ள உட்கட்சி பூசல் தற்போது குடும்ப போராட்டமாக உருவெடுத்துள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சமீபத்தில் பிரச்சாரத்தின் போது மயக்கமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கட்சியின் மூத்த தலைவர் ஜி.கே. மணி மீது அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் முன்வைக்கும் புகார்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நேற்று பென்னாகரம் தொகுதியில் பாமக வேட்பாளர் பாடி செல்வத்தை ஆதரித்து அன்புமணி ராமதாஸின் மகள்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அங்கு கூடியிருந்த மக்களிடம் அன்புமணியின் 2 மகள்களும் பேசுகையில், தர்மபுரியில் என் அம்மா சௌமியா அன்புமணி போட்டியிடுவது உங்களுக்கு தெரியும். அங்கு பிரச்சாரம் செய்யவே வந்தோம் எனவும், ஆனால் பென்னாகரத்தில் நடக்கும் துரோகத்தை பார்க்கும்போது எங்களால் சும்மா இருக்க முடியவில்லை என்றும், தர்மபுரியில் நாம் ஜெயிக்கிறோம், ஆனால் பென்னாகரத்தில் துரோகத்தை நாம் ஜெயிச்சே ஆக வேண்டும் எனவும், எங்கள் குடும்பம் ஐயா ராமதாஸ் தலைமையில் ஒற்றுமையாக இருந்தது. ஆனால் இன்று என் 5 மாத குழந்தையை கூட ஐயா பார்க்க முடியாதபடி ஜி.கே. மணி தடுத்து விட்டார் என்றும், தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அவர் எங்கள் குடும்பம் நாசமாக போக வேண்டும் என நினைக்கிறார் என்றும், இவரை போன்ற கேவலமான மனிதரை பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் பென்னாகரம் தொகுதி சீட்டு என்பது திமுக கொடுத்த பரிசு எனவும், காங்கிரஸ் மூலமாக மறைமுகமாக இந்த வேலையை செய்கின்றனர். ஊருக்குள் வர பயந்து கொண்டு ஜி.கே. மணி நள்ளிரவில் தலையில் துண்டு போட்டுக் கொண்டு வருகிறார். எங்கள் குடும்பத்தையே பிரித்தவர்கள் உங்கள் குடும்பத்தை எப்படி பார்ப்பார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர்.
தாம்பரம் சட்டசபை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் பேசியபோது என்னிடம் ஆட்சியை கொடுத்துவிட்டால் 5வது வருடத்தில் இங்கே இருந்து தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் உள்ள தாம்பரத்தில் நான் பேசுகிற மாதிரி பின்லாந்தில் இருந்து ஒருவர் உலக தரத்திற்கு கல்வியில் தமிழகம் இருக்கிறது என்று சொல்வான். என்னுடைய கல்வி சிஸ்டம், கற்பிக்கும் வழிமுறைகள், கட்டமைப்பு எல்லாவற்றையும் மாற்றிவிடுவேன் என்றும் உலக தரத்திற்கு கல்வியை கொடுத்து விடுவேன் எனவும் 1 ரூபாய் காசு வாங்க மாட்டேன். அதன் பிறகு வேறு என்ன வேண்டும்? வேற உயிர்காக்கும் மருத்துவம் வேண்டும். மருத்துவத்திற்கு என்ன பண்ணுவேன் என்றால் கருணாநிதிக்கு முடியவில்லை என்றால் காவேரி, நோ காவேரி. ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, நோ அப்போலோ. ஒன்லி அரசு மருத்துவமனை இங்கே வா, உலக தரத்திற்கு மருத்துவ தரத்தை கொடுக்கிறோம் எனவும், தனியார் மருத்துவமனை காவேரி, அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திராவில் என்ன தரம் கிடைக்கிறது என்று நீ நினைக்கிறாயோ அதனை அரசு மருத்துவமனையில் கொடுப்பேன் என்றும், இனிமேல் என் மக்களுக்கு நம்பிக்கை வரும், அரசு மருத்துவமனைக்கு போனால்தான் பிழைப்போம் என்ற நம்பிக்கையை கொடுப்பேன் என்றும், பெண்களுக்கு ஓசி பஸ், ஆண்களுக்கு ஓசி பஸ், நோ ஓசி பஸ், ஒன்லி ஏசி பஸ், காசு கொடுத்து போ, தரமான சாலை தருவேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். காரைக்குடியில் தொகுதி மறுவரையறை சட்டத்தை எதிர்க்கும் விஜயை பாராட்டுகிறேன் எனவும், எங்கள் குரலை அவர் வெளிப்படுத்தியதை வரவேற்கிறேன் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருவரும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய நேரமில்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி கூறியுள்ளார். ஏற்கனவே முதல்வரின் பிரச்சார பயண திட்டம் போடப்பட்டு விட்டதாகவும், அதனால் அதனை மாற்ற முடியாது, அதனால் ராகுல் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்வார் எனவும், முதல்வர் அவர் திட்டமிட்டபடி பிரச்சாரம் செய்வார் என்றும், ராகுல் பிரச்சாரத்தில் திமுக சார்பில் கலந்து கொள்வோம். ராகுல் ஒரு நாள் தான் இங்கு வருகிறார். முதல்வரின் பிரச்சாரத்தில் மாற்றம் செய்தால் 30லிருந்து 40 தொகுதிகள் பிரச்சாரம் பாதிக்கும் என்றும், முதல்வர் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் தனது தொகுதியில் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் ஸ்டாலின், ராகுல் இருவரும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய நேரமில்லை என்று தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய நடிகர் பிரகாஷ், இந்த சட்டமன்ற தேர்தல் 3 மாடல்களுக்கான தேர்தல். ஒன்று திராவிட மாடல், மற்றொன்று அடிமை மாடல், அடுத்து சினிமா மாடல். திராவிட மாடல் மக்களுக்கு கல்வியை கொடுத்தது. இந்தியாவிலே ஒரு மாநிலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பெருமையை சேர்த்தது. மொழி மானத்தை காப்பாற்றியது. தற்போது இனமானத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் அடிமை மாடல் தன்மானத்தையும் சுயமரியாதையையும் தூக்கி கொண்டு போய் மோடியின் காலில் போட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கும் வகையில் தொகுதி மறுவரையறையை ஒன்றிய அரசு தற்போது கொண்டு வருகிறது. இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அடிமை மாடல் வாய்மூடி மௌனமாக உள்ளது. இத்தகைய அடிமை மாடல் நமக்கு தேவையா என மக்களை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்து சினிமா மாடல். சினிமாவில் ஒரே படத்தில் மருத்துவர் ஆகலாம், பொறியாளர் ஆகலாம், ஏன் முதல்வராக கூட ஆகலாம். ஆனால் அரசியலில் எடுத்தவுடனேயே முதல்வர் ஆகிவிட முடியுமா? என்னுடைய அளவிற்கு விஜய் அரசியல் பேசியுள்ளாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கோ, மொழிக்கோ அல்லது தன்மானத்திற்கோ பிரச்சனை வந்தபோது அவர் போராட்ட களத்திற்கு வந்துள்ளாரா என்ற கேள்வி எழுப்பி, சினிமாவில் காட்டிய திறமையை பார்த்து மக்கள் வைத்த அன்பை தற்போது அரசியலில் பயன்படுத்த விஜய் நினைக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு டிகிரி போதும், எல்ஐசியில் நல்ல வேலை. சென்னை, கோவையில் ரூபாய் 40,000 வரை சம்பளம். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் அசிஸ்டன்ட் மொத்த காலி பணியிடங்கள் 180, தமிழ்நாட்டில் 21 இடங்கள் எனவும், வயது வரம்பு 21லிருந்து 30. சில பிரிவினருக்கு தளர்வுகள் உண்டு. சம்பளம் நகரத்தின் வகை பொறுத்து சம்பளம் மாறுபடுகிறது. கல்வி தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி, குறிப்பு கணினி பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றால் ஆன்லைன் தேர்வு, நேர்காணல். தமிழ்நாட்டில் ஆன்லைன் தேர்வுகள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றன என்றால் சென்னை, மதுரை, கோவை, நாகர்கோயில், திருநெல்வேலி, தஞ்சாவூர். மேலும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பணி என்றால் சென்னை, கோவை, ஓசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர். ஆன்லைன் தேர்வு தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தின் முதல் வாரம். விண்ணப்பிக்கும் இணையதளம் ibpsreg.ibps.in. விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் 30, 2026 என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவிநாசியில் தேர்தலில் தொடர்ந்து புறக்கணிக்கும் மக்கள். மகளிர் வாக்குகளை கவரும் முயற்சியில் எல். முருகனுக்கும் திமுகவின் இளம் வேட்பாளரான 26 வயதான மருத்துவ பெண்மணி கோகிலாமணிக்கும் நேரடி போட்டி நிலவி வருகிறது. வெற்றியை அடைய இருவரும் தீவிரமாக களமாடி வருகின்றனர். தமிழ்நாட்டின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு செவிசாய்த்தே ஆக வேண்டுமென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசமாக பேசியுள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடந்து வரும் நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்தும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு ஊட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எங்களுக்கு இந்த சுதந்திரத்தையும் இந்த அதிகாரத்தையும் வழங்கியதற்காக எங்கள் பிரதமர் மோடிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் எனவும், 33% இடஒதுக்கீடு மசோதா என்பது நம் நாட்டின் ஒவ்வொரு பெண்ணும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு கனவாகும் எனவும், பெண்களை வலுவூட்டுவதில் பிரதமருக்கு உறுதியான ஈடுபாடு இல்லாவிட்டால் இது சாத்தியமாகி இருக்காது என்றும்,
தொகுதி மறுவரையறை என்பது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாகும் எனவும், ஆனால் தொகுதி மறுவரையறை என்றால் என்ன என்பதை படித்து புரிந்து கொள்ளாமலேயே அது குறித்து அவசரப்பட்டு புகார் தெரிவிக்கும் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் இருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்றும், எங்கள் முதலமைச்சருக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான், தயவுசெய்து தொகுதி மறுவரையறை குறித்த விவரங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றும், உங்கள் தோல்விகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதை பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் அதிமுக ஆட்சி மலர வேண்டுமென அக்கட்சி பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டசபை தொகுதிக்குட்பட்ட குப்பனூரில் பிரச்சாரத்தில் இபிஎஸ் பேசியபோது, இந்த தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நடக்கிற தேர்தல், ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி பிழைப்பவர்களுக்கு முடிவு கட்டும் தேர்தல் எனவும், முடிவு கட்டுவீர்களா என்ற கேள்வி எழுப்பி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்து விட்டதாகவும், தமிழகத்தில் சிறுமி முதல் பாட்டி வரை பெண்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, மக்களை காக்க வேண்டிய போலீசாருக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பில்லை என்றும், கடந்த 6 மாதங்களில் மட்டும் போலீசார் 6 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். தினமும் நாம் தங்கம் விலை நிலவரம் பார்ப்பது போல கொலை நிலவரம் பார்க்க வேண்டிய சூழல் உருவாகிவிட்டதாகவும், அந்த அளவுக்கு கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் நடக்காத நாளே இல்லை எனவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாகவும், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது. போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் நடக்காத நாளே இல்லை. பொம்மை முதல்வர் தமிழகத்தை ஆள வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,13,680 ரூபாய்க்கும், 1 கிராம் 14,710 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இன்றைய இரவு செய்திகள் முடிந்த நிலையில், தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் பிரேக்கிங் நியூஸ் சேனலுடன். செய்திகள் பிடித்திருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.